உலகத்தானுக்கு தெரில, அவனுக்கு போய் நீ தேவனுடைய ஆலயம் சொன்னால் அவனுக்கு புரியாது. ஏன்னா அவன் தொழுது கொள்கிற விதமே வேற, நம்ம தொழுது கொள்கிற விதமே வேற. அல்லேலூயா. என்றால் யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது இல்லைங்களா? இப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது. ஓகே, யோவான் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் தெளிவாக சொல்லுது, உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உலகத்தில் பிறந்தோம், உலகத்தில் வளர்ந்தோம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தான் அல்ல. நான் கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்துவுடையவன், நான் பரலோகத்துக்கு பிரஜையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ ஆம் a citizenship of heaven, not thank you Lord. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வந்து கொஞ்ச காலம் தான், தற்காலிகமாக தான். மறித்து போயிட்டோன்னா சிட்டிசன்ஷிப்பை இல்லை, ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு இல்லை, எல்லாமே பாஸ்போர்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று தானே தெரியுங்க, ரட்சிப்போம். தேவனுடைய ஆவியம் நமக்குள்ளே இருக்குது. அல்லது அதான் பெரிய அல்லேலூயா, பெரிய ஓகே நம்பிக்கை. அதுதான் நம்மளுக்கு. அல்லேலூயா. அப்போ சொன்னார் பாருங்க. ஓகே, அப்போது அவர் நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உலகத்திலிருந்து அருவருப்பான காரியங்களை விட்டு பரிசுத்தமான பரலோக காரியங்களை குறித்து தான் நம்ம யோசிக்கணும். நீங்கள் சொல்லலாம், இது ஒரே நாளில் ஆகிற காரியம் கிடையாது. இது வந்து ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ்ஸு டெய்லி ஆகிக்கொண்டே இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் உலகத்தின் காரியங்களை அருவருப்பில் வெறுக்க பரலோக காரியம் உள்ள நம்மளுக்குள்ளே வந்துனே இருக்கும். சில காரியம் நீங்கள் பாருங்கள், முன்ன சேர்ந்த காரியம் இப்போ செய்ய முடியாது. ஏன்னா அதை பார்த்தா உங்களுக்கு வெறுப்பாயிடும். நீங்கள் வெறுத்துட்டு இருக்கிறீங்க, வெறுத்து தான் இயேசுவை உள்ளே அனுமதிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? சில காரியம் நம்ம செய்ய முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியம் நம்ம வெறுக்க பரலோக காரியம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் இப்படி நடந்துனே இருக்கும், நமக்கு தெரியாது. தேங்க்யூ. தினந்தோறும் அப்படி நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், அதுக்கு முன்னே இது பார்த்துடலாம். ஓகே, யோவான் எழுத சுவிசேஷம் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யார் உலகத்தார் அல்ல? நாம் தான் உலகத்தார் அல்ல. அவர் உலகத்தான் அல்லாதது போல நாம் உலகத்தார் அல்ல. பிலாத்து விடம் சொல்கிறாரு, யோவான் எழுத சுவிசேஷம் 18:36, இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்கிறார் ஏசப்பா. அப்போது இந்த ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் அல்ல. ஓகே, பிசாசு ராஜ்யம் இந்த உலகம். ஆனால் உலகம் படைக்கப்பட்டது ஆண்டவர் தான். அவன் பிடிங்கிட்டான். ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள்லாம் மாற்றி விட்டதற்காய் நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். யாரோட பிள்ளை? தேவனுடைய பிள்ளை, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளை. அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது, அவர் ராஜ்யத்தில் இருக்கும்போது அவர் ராஜ்யத்தை குறித்து தான் பேசணும், ராஜ்யத்தை குறித்து தான் நடக்கணும், பரலோகத்தை குறித்து தான் நினைக்கணும். பரலோகம் தான் இப்போ பாடணும் இல்லைங்களா? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு. ஆனால் வெறும் பாடல் மட்டும் இல்லை, உண்மையாக நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குதா என்று சற்று யோசித்து பார்க்கணும். ஏனென்றால் வெறும் பாடல் பாடி எல்லாத்தையும் குதிச்சு போறது இல்லை. உண்மையா நான் பாடுதல் செய்யறேன்னா, உண்மையா பரிசுத்தமா இருக்குன்னா, உண்மையா என் பரலோகத்தை மூச்சா, இது பேச்சு இப்படிதான் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில உண்மையா நேர்மையா இருக்கும்போது தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்யறது மட்டுமல்ல, நீ ஒரு வெளிச்சமா இருக்கிற. போகும்போது இந்த உலகத்துக்கு ஒரு தேவ ஆலயமா வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் நீ இருக்குன்னு சொன்னா, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் வெளிப்படுகிறார். ஆவியானவர் நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் பேசுறார். நீங்க போய் ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் விடுதலை கொடுப்பார். நீ ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் பிசாசு துரத்துவார். ஆனா உனக்குள்ள இருந்தா செய்வார், உனக்குள்ள காரியம் தான் செய்யும். அதனால நீங்க வந்து லேசான காரியம், லேசான தேங்க்யூ மனுஷர் அல்ல. பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன், நான் சூப்பர் நேச்சுரல் பவர் மனுஷன். அடிக்கடி சொல்லினே இருக்கணும், அப்போ சூப்பர் நேச்சுரல் பவர் நடக்கும்.
ஆமென், ஹalleluya. ஒரு மிரக்கல் ஹவுஸ்ங்க. என்ன கேட்டீங்களா? we are the miracle power house because Holy Spirit is inside of us. The power of God is in us. Hallelujah. The presence of God we carry. We carry the glory of God. We carry the creator. Hallelujah. புரியுதுங்களா? ஓகே, நம்ம சர்வ சிருஷ்டிக்கு எஜமான இருக்கிற இயேசுவை தான் சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் பெற்ற உங்களில் தேவனால பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனை தான் மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பாவத்தை தேடி போகிறான், பாவம் குடிக்காரனை பார்த்து சொல்லுவாங்க, பாவத்தை தேடி போகிறான். இன்னைக்கு பாவத்தை தேடி போகிறது பாவம் நம்ம கையிலே இருக்குது, ஃபோனு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன், ஃபோனு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி தான் யூஸ் பண்ணோம். அது நம்ம கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது, நம்ம தான் அந்த கண்ட்ரோல் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் தான் எப்போ பாரு காலைல ஏஞ்சிருந்தாலும் ஃபோனு, பேசினாலும் ஃபோனு, எப்போவுமே. அப்படி இருந்தால் தயவுசெய்து நீ தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியாது. தேவனுடைய ஆலயமாக தடுக்கிறதா பிசாசு இப்படி கொண்டு வரான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற சொல்லி தான் நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். உன் மூலமாக தான் பெரிய பெரிய காரியம் செய்ய நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். உன் மூலமாக தான் பெரிய பெரிய கிரியை நான் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறேன். அதனால தான் உன்னை தெரிந்து கொண்டு இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சபையில் நீ வெளிச்சமாக எழும்பணும். இந்த சபைக்கு நீ ஒரு தூணா நிக்கணும். இந்த சபைக்கு நீ ஒரு ஊழியக்காரன் இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் இயங்குகிறார். கர்த்தர் நம்ம கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் வாஞ்சியா இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு எங்களோடும் என்னோடும் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கைங்க. நம்மளாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அவன் அந்தந்த கோயில் தேடி போறான், ஆனால் நமக்குள்ள ஆவியானவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். இப்ப பாருங்க, வசனத்திலே சொல்லுது, ரோமர் 6:16, 6 அதிகாரம் 16 வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. அல்லேலூயா. புரியுதுங்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சாலா, பாவத்தை கீழ்ப்படிந்தா நீ அதுக்கு தான் அடிமையா இருக்கிறீங்க. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா இல்ல நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. அப்ப நீங்க நீதி காரியம் செய்தா நீங்க நீதி கீழ்ப்படுகிறீங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. நீங்க பாவத்தை செய்து கொண்டே இருந்தா நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. நீங்க பிசாசு கீழ்ப்படுகிறீங்க. பிசாசுக்கு தான் நீங்க ஊழியம் செய்றீங்க. புரியுதுங்களா? நான் சொல்ல, வசனம் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. நான் பேசுறது இல்லை, வசனம் தான் பேசுது. ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது என்று உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், உங்களுக்கு அந்த தெளிந்த புத்தி இருக்கணும். ஓகே. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் எடுக்க சீக்கிரமா, டைம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11-12 அந்த பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். ஓகே. பவுலும் சீலாவும் போய் ஊழியத்துக்கு போகிறாங்க. ஊழியத்துக்கு போகும்போது தெசலோனிக்கே பட்டணத்தில் பெரிய ரகல் ஆயிடுது. சுவிசேஷம் சொல்ல போகிறாங்க. அவங்கள அடித்து நொறுக்கும் போது அந்த நேரத்தில் சில பிரதர் என்ன பண்ணுறாங்க, சகோதரமார்கள் இவங்களை எப்படியாவது எஸ்கேப் பண்ண வச்சுன்னு சொல்லி நைட்டோட நைட்டு ஷிப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க பெரியா பட்டணத்துக்கு வராங்க. அப்போ வந்த பிறகு அந்த இடத்துல கர்த்தர் பாருங்க, படிங்க அது படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 10, 11, 12.
அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியான இருந்தார்கள். பார்த்தீங்களா, இன்றைக்கு நீங்கள் ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கள்ள உபதேசம் வருது சபையில், அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்னாடி சத்தமாக படிமா, அது சத்தமாக படிங்க, எல்லாம் கேட்குற மாதிரி. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி 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 அந்த பட்டணத்தார் பாருங்க, அவங்க வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்க. பவுலும் சீலாவும் ப்ரீச் பண்ணியாச்சு. அதை ப்ரீச் பண்ணிட்ட பிறகு படிங்க. மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். போதுங்க, ஆராய்ந்து பார்த்தார்கள் இருக்குது. அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா? இன்னைக்கு எது சொன்னாலும் அப்படியே போயிடுறோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. புரியுதுங்களா? அதனால தயவு செய்து சொல்கிறேன், ஓகே, என்ன கூட நம்பாதீங்க. வசனத்தை எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கிறாரா பாஸ்ட்டுன்னு நீங்கள் உட்காந்து ஒன்று தேடி ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவிற்கு அழகு. அப்போ தான் உங்களை எதுக்கு சொல்கிறேன், உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த பிசாசு ஏமாற்ற முடியாது, எந்த கள்ள உபதேசக்காரர் ஏமாற்ற முடியாது, எந்த மனுஷனும் உங்களை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, ஓகே, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் 15 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:15. வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. தேவன ஆலயம் ஆயிட்ட பிறகு விபச்சாரம் வேசித்தனம் நம்ம செய்யவே கூடாது. வசனம் தெளிவாக சொல்லுது. நீ அப்படி செஞ்சனா அந்த உறவோடு நீங்கள் ஒன்றாயிடுறீங்க. அப்போ பிசாசும் நீங்களும் ஒன்றாயிடுறீங்க. புரியுதுங்களா? அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ரொம்ப கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு 6:17 சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 6:17, அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தரோடு இருக்கும் போது ஒரே ஆவியாக இருக்கிறோம். நீ பிசாசு கிரியை செய்யும் போது, நீ ஓகே இந்த விபச்சாரம் வேசித்தனம் செய்யும் போது நீ பிசாசோட ஒன்றாயிடுற. அதனால் தேவனுடைய ஆலயம் நீ கெடுக்கிற. அதனால தான் சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ பாருங்க, எசேக்கியேல் 5வது அதிகாரம் 16வது வசனம் தெளிவாக சொல்லுது. ஆதலால் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன். நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் சொல்லியிருக்கிறாங்க. எசேக்கியேல் ஓகே 5:11 5:11 ஓகே, எசேக்கியேல் சொல்லியிருக்கிறாரு. அதே இந்த புதிய ஏற்பாடுலாம் சொல்ற, நீயே தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார். இன்னைக்கு எப்படி கெடுக்கிறாங்க ஆலயத்தை? தம்பாக்கு போடுறது, ஓகே, குடிக்கிறது, வெறிக்கிறது, ஓகே, அன்சு போடுறது, வெத்தலை பாக்கு போடுறது, இதெல்லாம் போட்டு 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 அது மட்டும் இல்லை, தவறான காரியம் பேசுறது, பேசி 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 தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா, இந்த பரிசுத்தமான ஆலயத்தை கெடுத்தா தேவன் உங்களை கெடுப்பார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த நம்ம ஆலயத்தில் நம்ம க்ளீனாக வைக்கிறோம் இல்லைங்களா? அன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன பேப்பர் பார்த்தோம். பாஸ்டர்லாம் சொன்னார், யாரும் சரியாக க்ளீன் பண்ணலன்னு டக்குன்னு எடுத்துட்டோம். ஏன்? தேவாலயம் பரிசுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த கரெக்ட ஆலயமே பரிசுத்தமாக இருக்கணும்னா இந்த ஆலயம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும்? ரெபேக்கா, வெளியே பேசுந்தா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளியே போயிட்டு பேசுங்க, அப்புறம் உள்ளே வந்திருக்கேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனோட ஆலயம் நம்ம தேவனோட ஆலயத்தில் வந்தால் பரிசுத்தமாக இருக்கணும், வெளியில் போனால் அசுத்தமாக இருக்கணும்னு சொல்ல.
நீ எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கணும். அது நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆலைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பில்டிங்க்கு பார்க்குறோம். ஓகே, நல்லது தான், ஏசி இருக்கணும், எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்ம ஆலயம் எப்படின்னு கொண்டு யோசித்து பார்த்தீங்களா? ஓகே, நம்ம ஆலயம் எப்பொழுதுமே பரிசுத்தம் மட்டுமல்ல, உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அதனால தான் ரெவலேஷன் 22:11 சொல்லப்படுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கணும் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு இருக்குது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறார், அதை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை கூட பாருங்க. ஓகே, ஆவியார் சொன்ன வார்த்தை இன்னைக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35, 36, 37. மத்தேயு சுவிசேஷம் 12th chapter 35, 36, 37. யார் எடுக்கிற சீக்கிரம் பண்ணுங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்கள் எடுத்து காட்டுவான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுவான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில், எப்போவா? நியாய தீர்ப்பு நாளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யார் குறித்து பேசுகிறோம், யார் பற்றி பேசுகிறோம், தேவனுடைய மனுஷனை குறித்து பேசுனாலும் சரி, நீ தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசுனாலும் சரி, தப்பு தான். ஃபுல்லாக படியுமா? அது நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவான். நீ எது பேசுகிறோ அதை வச்சு தான் உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீ நல்ல வார்த்தை பேசுனா ஆண்டவர் நல்லா உங்களை ஆசீர்வதிப்பார். நீ தீய காரியங்களை பேசினா நீ பிசாசுக்கு தான் வேலை செய்கிற, பிசாசுக்கு தான் என்ன பண்ணுற, ஊழியம் பண்ணுற. நெக்ஸ்ட் படிமா. குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நான் சொல்ல, வசனம் தெளிவாக சொல்லுது. அப்புறம் பாஸ்டர் வந்து புல்பெடியில் நிறுவனம் பேசிட்டாரு. என்னை பார்த்து பற்றி நான் கவலையே பட மாட்டேன். தேவனுடைய வசனம் அடித்து சொல்லுவேன் நான். அல்லேலூயா. யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் தேவனுக்கு தான் கவலைப்படுவேன். ஏன்னா தேவனுக்கு தான் பயப்படுற ஆள் நம்ம. அல்லேலூயா. நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரன் நான். பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் மகன், நான் அதெல்லாம் தவிர அவங்க இருக்கிறாங்க கேட்குறதுக்கு. என்ன அவங்க தவிர வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் ரைட்ஸு. அல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நம்ம எல்லாரும் கூட இருக்கிறார். சத்தியத்தை சத்தியமாக சொல்லலாம். தான் பவுல் சொல்கிறாரு, ஓகே, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்தை நான் வசனம் அப்படியே சொல்லுவேன். நான் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன், தேவனை தான் பிரியப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ அதனால் வந்து நம்ம மனுஷனை பிரியப்படுத்துவோம்னா யூஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தூக்குமா, அவர் இப்படி ஜெபிக்கிறார் அப்படி ஜெபிக்கிறார், நாளைக்கு கீழே போட்டு மறிச்சிடுவான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது அப்படி தான் சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா நான் வந்து நாளைக்கு அங்கே போய் நிற்கணும் இல்லைங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்போவுமே உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், கசுக்கும், ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நெக்ஸ்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு பாடலை பாடி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். என் உள்ளமே சுவுக்கு சொந்தமானதால். ஒரு நிமிஷம், இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னே நான் கேட்க தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் உணர்த்துறாரு. நீங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயமாக இருக்க விரும்புகிறேன். இவ்வளோ எனக்கு அந்த சத்தியம் தெரில, இன்னைக்கு தெரியும். நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இது பாடல் அல்ல, இது ஒரு ஜெபமாக நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி இந்த பாடல் நம்ம பாடலாம். தேங்க்யூ லார்ட்.
என் உள்ளமேசுவுக்கு சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவ மாட்டேன். என் உள்ளமேசுவுக்கு சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவ மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம் 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 ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆலயம் ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் சினிமா படங்களை நான் பார்க்கவ மாட்டேன். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் ஆபாச படங்களை நான் பார்க்கவ மாட்டேன். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் சினிமா படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் ஆபாச படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம் 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 ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆலயம் ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். என் வாய் இயேசுவுக்கு சொந்தமானதால் கெட்ட வார்த்தையை நான் பேசவே மாட்டேன். என் வாய் இயேசுவுக்கு சொந்தமானதால் கெட்ட வார்த்தையை நான் பேசவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். என் கைகள் இயேசுவுக்கு சொந்தமானதால் தீய வேலைகளை நான் செய்யவே மாட்டேன். என் கைகள் இயேசுவுக்கு சொந்தமானதால் தீய வேலைகளை நான் செய்யவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம் ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். எல்லாம் சொல்லுவோம். ஆலயம் ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். 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 சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். ஓ ரீபா, எல்லா வார்த்தை அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லா வார்த்தை அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. அப்படியே சத்தமா 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 அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. ஓ ரீபா லட்சக ரபா பாபா ரீ ரபா லபா ரபா லபா ரபா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படியே அப்படியே விடாதீங்க விடாதீங்க. அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. ரிகலபா பாபா ரீஷாபா ரீகலபா. ஆண்டவரே, ஜீவ தேவனுடைய ஆலயமா எங்களை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிகலபா. பூதலகங்கல கௌரம் காலம். Thank you, Lord. Thank you, Master. Thank you, Lord. Thank you, Master, for we are the temple of the Holy Ghost. Ora da manaka, riga da manaka, riga da. Shabaridaka, riga da manaka, riga da manaka, riga da manaka, riga da rasha, riga da manaka, riga da. Hallelujah. Amen, amen, amen. பூதலகங்கல கௌரம் காலம் தந்தாதாரா.
ராபா Continue. ராபா ரம்பர Continue to ராபா. speak in tongues for those of Amen. you who have the gift of speaking in tongues. Continue to speak in tongues. ஆமென். அந்நிய பாஷையின் வரங்கள் உள்ளவர்கள் தொடர்ந்து பேசும்படியாக இதோ தொடர்ந்து பேசுங்கள், நிறுத்தாதீர்கள். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌடராக தந்த தார ராபா சிகலவரி அந்தரிய சாந்தலோமியா அவலாஷலா 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 தரா 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 ரகஷா. ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே, கர்த்தரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. Hallelujah. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. Thank you, Lord. Hallelujah. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். நாளைக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக இந்த வேளையிலே உங்கள் அனைவரும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நாம் அபாத்திரமாய் எடுக்காதபடிக்கு நம் அனைவரும் இதோ வந்திருக்கிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டு இருக்கிறது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஏசப்பா நமக்காக சிலுவிலே யாவற்றும் செய்து முடித்திருக்கிறார். நமக்காக யாவற்றும் செய்து முடித்திருக்கிறார். சாபங்களை போக்கி இருக்கிறார், பாவங்களை நீக்கி இருக்கிறார். இதோ வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார் தன்னுடைய தழும்புகளினாலே. அப்படியாக கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் கர்த்தரிடத்திலே இதோ கர்த்தர் நமக்காக பாடுபட்ட ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. அவர் முள்முடி தரித்து கொண்டு இருப்பதையும், அவரை முதுகிலே அடித்த அடிகளையும், இதோ அவரை தாடியை பிச்சு எடுத்து இதோ அவரை துன்பப்படுத்தின காரியங்களும், அவர்களை துப்பினார், ஏசப்பாவை துப்பினார்கள். எப்பேற்பட்ட காரியங்கள் அவர் சகித்தார் நமக்காக. 2 கைகளிலும் இதோ ஆணிகள் கடாவப்பட்டது, கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அப்பா ஏசப்பா, என்னுடைய பாவங்களுக்காக நீர் இவைகள் அனைத்தும் இதோ சுமந்தீரே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு நம்மளுடைய பாவங்களை நம்ம விட்டு விடலாமா? இன்றைக்கு பாடல்கள் பாடினது போல நீங்கள் சினிமா பாடல்களை, சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கு முடிவெடுங்கள், கர்த்தாவே நீ நான் அதை செய்ய மாட்டேன். ஆபாச படங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் கர்த்தாவே நீ அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுங்க. இன்றைக்கு முடிவெடுங்க. கெட்ட வார்த்தைகளை பேசியிருந்தால், மற்றவர்களை எப்பொழுதும் குற்றமாகவே பார்த்து கொண்டு இருந்தால், மற்றவர்களை குற்றப்படுத்தவே உங்கள் சிந்தனை இருந்தால், இதோ சாத்தாண்டிய போராயுதங்கள் உங்களுக்குள்ளாக இருந்தால் அந்த காரியங்களை இன்றைக்கு எடுத்து போடுங்கள், வேரோடு கூட எடுத்து போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் நிறைக்க காத்து கொண்டு இருக்கிறார். எப்படியாக சீஷர்களை நிறைத்தாரோ அப்படியாக நிறைக்க கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா அம்பலா ஷலா தரா 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 ரகஷா. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இதோ 12ஆம் வசனத்திலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இதோ இந்த வேளையில இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளாக 2 பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே உமக்கு நன்றி. இதோ இந்த உபவாச கூட்டத்திலே அநேகர் இருந்தார்கள், எப்பொழுது இல்லை அவர்கள் இதோ புறப்பட்டு போனார்கள். ஆனால் கர்த்தருக்கு இதோ முழு சமயத்தையும் கொடுத்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் 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 ஆமென்
ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதார ராபா ராபா ரம்பர ராபா பௌடராக தந்ததார ராபா சிக்கலவரி அந்தரிய சாந்தலோமியா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தாவே என்னை கர்த்தா மன்னிங்க என்று சொல்லுங்க. மன்னிங்க கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு கிழிக்கிறேன், என்னுடைய இருதயத்தை கிழிக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என்னை அபிஷேகத்தினால் இன்றைக்கு நிரப்புங்கப்பா சொல்லுங்க. நிரப்புங்கப்பா என்று சொல்லுங்க. நிரப்புங்க, நிரப்புங்க ஏசப்பா, என்னை நிரப்புங்கப்பா. நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அக்னியை ஒவ்வொருத்தர் மேல போட்டுக் கொண்டே இருக்கிறார் இந்த வேளையில. ஒரு ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா அம்பலா ஷலா தரா 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 ரகஷா. ஒரு ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா ரகஷா 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 ரகஷா. கர்த்தர் ரகஷத்தை சொல்ல இந்த இடத்திலே இறங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா அம்பலா ஷலா தரா 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 ரகஷா. கர்த்தர் உன்னோடு கூட இப்பொழுது பேசிக் கொண்டே இருக்கிறார். உன்னோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறார். உன்னுடைய ரகசியத்தை கர்த்தர் உனக்கே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த வேளையில் அந்த காட்சியை நீங்கள் காணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தரிசனமாய் வைத்துக் கொண்டே இருக்கிறார். தரிசனமாய் உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த காரியங்களிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தாவே, நான் இந்த இடத்துல நின்று கொண்டே இருக்கிறேன். வேண்டாம் கர்த்தாவே, என்னை உம்மிடத்தில் இதோ இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லுங்க. அவருடைய அநாதி சிநேகத்தினால் உங்களை இழுத்துக் கொள்வார். காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொள்வார். ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம். தோ அன்னை பாஷை கிடைத்தவர்கள் இத வாயை திறந்து பேசுங்கள், பேசுங்கள். ஓ ஷகல மல ஷகர குரா பிரைஸ் மாஸ்டர் ரெகராந்தரிய சாந்தலோமியா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்க, அபிஷேகம் இறங்க கர்த்தா. தடையாக இருக்கிற ஒவ்வொரு சாத்தானுடைய கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேற என்று நான் கட்டளையிடுகிறேன். ஓ ஷகல மல ஷகர குரா பிரைஸ் மாஸ்டர் ரெகராந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா. ஒளிந்து மறைந்திருக்கிற சத்ருவானவனே வெளியேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஓ ஷகல மல ஷகர குரா பிரைஸ் மாஸ்டர் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை சிதற வைத்து அந்த கர்த்தர் பக்கம் திரும்பாமல் இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேற என்று நான் கட்டளையிடுகிறேன். ஓ ஷகல மல ஷகர குரா பிரைஸ் மாஸ்டர் ரெகராந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌடராக தந்ததார ராபா சிக்கலவரி அந்தரிய சாந்தலோமியா அபலாஷலா 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 தரா 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 ரகஷா. ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா அபலாஷலா. உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க, உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க, உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. ஓ ரப 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 விட்டு கொடுத்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நீங்கள் விட்டு கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். விட்டு கொடுக்காதபடிக்கு பிடித்து வைத்தீர்களா உங்களுக்கு விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. அதனால் விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் ஓ தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா கௌதராக தந்ததார ராபா சிக்கலவரி அந்தரிய சாந்தலோமியா அபலாஷலா 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 தரா தரா ரகஷா. ஆமென் 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 ஆமென். எல்லா விதமான மந்திர தந்திர கட்டுகளின் சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டறிக்கப்படட்டும் ஐயா. விடுதலை பெறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய கர்த்தாவின் சிந்தனை சிறைப்பிடித்திருக்கிற சத்ருவானவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேற என்று நான் கட்டளையிடுகிறேன். ஓ ஷகல மல ஷகர குரா பிரைஸ் மாஸ்டர் ரெகராந்தரிய சாந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம். இதோ ஜெபிக்காத படிக்கு, இதோ வசனத்தை வாசிக்க முடியாத படிக்கு சிறைப்பிடித்து வைத்திருக்கிற சத்ருவானுடைய கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தினால் விட்டு விலகு என்று நான் கட்டளையிடுகிறேன். Hallelujah. ஓ Lord, let சகலவல there be new tongues. சகரகுர பிரைஸ் New மாஸ்டர் tongues. ரெகரந்தரிய சந்தலோமியா ஓ ரப 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 பரிசந்தரிய சந்தலோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷா கண்களை மூடி ஜெபிக்க விடாத படிக்கு கண்களை மூடி தேவனை தரிசிக்க விடாத படிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க விடாத படிக்கு இருக்கிற எல்லா சத்துருவாண்ட கிரிகளை வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுக்காத படிக்கு கர்த்தருடைய இதோ ஆலயத்தை பரிசுத்தமாக்க தடையாக இருக்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளுடைய கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கர்த்தாவே எல்லா காரியத்தை சிறைப்பிடிக்கிறேன். கர்த்தாவே இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயமடைக்கிறேன் 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 ஐயா. ஓ ரப 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 பரிஷாந்தரிய சந்தலோமியா அம்பலா ஷலா அம்பலா ஷலா அம்பலா ஷலா தரா தரா ரகஷா ஆமென் 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 ஆமென். ஓ ரப 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 பரிஷாந்தரிய சந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ரபா ரபா ரப்பர ரபா ரப்பர ரபா ரப்பர ரபா பௌட ராக தந்ததார ரபா ಶಿಖಲವರಿ ಅಂತರಿಯ ಶಾಂತಲೋಮಿಯ ಅಬಲಾಶಲ 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 ತರ 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 ರಗಶ ಓ ರಬ 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 ரப என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருந்து தடை செய்து கொண்டே இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேற்றுங்கள். சிந்தனையிலே இதோ சிந்தனையினால் இதோ பிடிக்கப்பட்ட காரியங்கள் வேசித்தனத்தின் காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஓ சகலவல சகரகுர பிரைசி மாஷா ரெகராந்தரிய சாந்தலோமியா வெளியேறு 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஓ சகலவல சகரகுர பிரைசி மாஷா ரெகராந்தரிய சாந்தலோமியா ஓ தலங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ரபா ரபா ஓ ரபா 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 பலவீனப்படுத்துகிற இதோ சோர்வடைய செய்கிற எல்லா விதமான சத்ருவாண்ட கிரிகளை வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஓ சகலவல சகரகுர பிரைசி மாஷா இன்றைக்கு ஒரு விடுதலை அம்பலாஷலா தரா 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 சோர்வடைய செய்ய வைக்கிற அந்தகார சக்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மக்களுக்குள்ளாக வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் ஓ தந்தா தாரா ரபா ரபா ரப்பர ரபா பௌடராக தந்ததார ரபா ಶಿಖಲವರಿ ಅಂತರಿಯ ಶಾಂತಲೋಮಿಯ ಅಬಲಾಶಲ 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 ಓ ರಬ 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 ಓ ಪರಿಶಾಂತರಿಯ ಶಾಂತಲೋಮಿಯ ಓ ಗಲ ಗಂಗಲ ಗೌಲಂ ಕಾಲಂ ಓ ರಬ್ಬ ರಬ ರಬ್ಬರ ರಬ ರಬ್ಬರ ರಬ நாளை கட்டியாக பிடித்து வைத்திருக்கிற சத்துருவாண்ட கிரியிலே கையெடு என்று நான் கட்டளையிடுகிறேன். எப்பொழுது எப்பொழுது வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் ஓ ரப 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷா ஓ ரப 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 உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை அள்ளி இந்த காலின் மேல் வாஞ்சுகிறேன் கர்த்தாவே. அக்னி போடுங்கய்யா, இந்த காலின் மேல் அக்னி போடுங்கய்யா. ஓ ரப 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 எல்லா வலிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும் வெளியேறட்டும். கையெடு என்று கட்டளையிடுகிறேன். ஓ சகலவல சகரகுர பிரைசி மாஷா ரெகராந்தரிய சாந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் ஓ தந்தா தாரா ரபா ரபா ரப்பர ரபா ரப்பர ரபா ரப்பர ரபா ரப்பர ரபா பௌட ராக தந்ததார இந்த மகளை பிடிக்கிற இயேசுவின் நாமத்தினால் கொண்டு வந்து அழிக்கிற சத்ருவாண்ட வெளியேறு இந்த மகளுக்கு ஓ சகலவல பெரிய சகரகுர விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பூதல கங்கல கௌலம் காலம் எல்லா விதமான சாபங்கள் முறிந்து போவதற்காக நன்றி. இன்றைக்கு புதிய புதிய நாவை புதிய நாவை let us speak in tongues. வாயத்திறந்து பேசினேர்கள். Let us speak in tongues, Lord. ஓ அந்நிய பாஷை வாரம் வரட்டும் இயேசுவா. அந்நிய பாஷை வாரம் அந்நிய பாஷை வாரம் இன்றைக்கு பேசினேர்கள். ஓ ரமணா கரகதமனதா சதமனா கரிகதமனதா ஓ
Shamanadamana Rigadamana Karagada Oh Radamana Karagada Shagarigadamana Karagada Shabradaka Rigadamana Kabarida Managala Ragadamana Karigadamana Shadamana Karagada Adanidamana Rigadamana Karagadamana Shadamana Karagada. Let us be filled, Lord. Let us be filled. Hirapagapa, 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 Ranga, Hirapagapa, 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 Hirapago, 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 Shamaradamana, Hirapago, 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 Abarada, Manada, Salamana, Karigadamana, Shamanadamana, Rigadamana, Karagada, Shabanamadana, Rigadamana, Shadamana, Madana, Shadamana, Adidamana, Rigadamana, Shadamana, Karagada, O Ragadamana, Karagada, Anya Basha, Engineer Maga, Anya Basha, Nirmagapa, Anya Basha, Nirmagapa, Anya Basha, Nirmagapa, Shamanadamana, Karagadamana, Engineer Maga, Engineer, O Ragadamana, Rigadamana, Karagada, Pudia, 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 O Shamanada, Karagadamana, Rigadamana, Ramana, Rigadamana, Shabarida, Akalamana, Karagada, O Ragadamana, Ragadamana, Rikada, Mana, Karagada, Hirapagapa, 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 புதிய புதிய காரியங்களை இந்த மகளை வெளிப்படுத்துங்க. புதிய புதிய காரியங்களை இந்த மகளுக்கு வெளிப்படுத்துங்க. அநேக காரியங்களை இந்த மகளுக்கு வெளிப்படுத்துங்க. சமன தாமன ரிகதாமன ரகதா மதநாசத மனாக ரிகதா பெற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பா உடைய மகள் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும். சமன தாமன ரிகதமனதாக ரிகதமனதாக ரகதாசத ரிகதமனதாக ரகதா மதநாசத மனாக ரிகதா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அநேக காரியங்கள் வெளிப்படட்டும், அநேக காரியங்கள் வெளிப்படட்டும், அநேக காரியங்கள் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஏசப்பா spiritually let us grow, grow spiritually, Lord. இன்றைக்கு ஜெபிக்க போகிறது புதிய காரியம், புதிய காரியம், புதிய புதிய காரியங்கள் இந்த மகளுக்கு புதிய புதிய வாரங்கள் கிடைக்கும். ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.
மகிமையின் பட்டம் இப்பொழுது பட்டயம் கர்த்தர் இறக்குகிறார். ஓ சகலவல சகரகுர பிரைஸ் மாஸ்டர் ரெகராந்திரிய சப்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் ஓ தந்தா தாரா ராமா ராமா ரம்பர ராமா ரம்பர ராமா ரம்பர ராமா புதிய ராக தந்த தாரா ராபா சகலவரியந்திரிய சப்தலோமியா அபலாஷலா தரா 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 ரகஷா. கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. மகிமையின் மேகம் இறங்கினதற்காக நன்றி ஐயா. மகிமையின் பட்டயம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கினதற்காக நன்றி கர்த்தாவே. இனி விடாத படைக்கு கர்த்தாவே ஆண்டவரே மந்திரங்கள் செய்து வைத்து பிள்ளைகளுடைய கர்த்தாவே கால்களையும் கைகளையும் ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான சத்துருவாண்டே கிரியைகளே ஒரு பெரிய கையேடு என்று நான் கட்டளையிடுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். வீடு குடும்பங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிஷாந்தரிய சாந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் தந்தாதார ராபா ராபா ரம்பர ராபா பௌடராக தந்ததார ராபா. கணவன்மார்களை பிரித்து வைத்து மனைவிமார்களை பிரித்து வைத்து குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிற சத்ருவாண்டே கிரியைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளியேறு. பிள்ளைகளுடைய தாளந்துகளை இதோ புதைத்து வைக்கிற சத்ருவாண்டே கிரியைகளே வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உயிர் தெழுந்த வல்லமை இந்த வேளையில கர்த்தா இடைப்படச்சும் கர்த்தாவே இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயமடைகிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. மற்றவர்கள் பார்ப்பார்களே என்று சொல்லி விடுதலை கிடைக்காத படிக்கு முடங்கி இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. விடுதலை பெறாமல் செல்லுகிறார்களே கர்த்தாவே மிகவும் வருத்தமாய் இருக்கிறது ஐயா. தங்களை பிடித்து வைத்திருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடந்தாப்புறப்படுத்துகிறேன் ஐயா. உடைய வசனம் என்னும் சம்மட்டியை நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. வசனம் என்னும் சம்மட்டி உடைக்கப்படட்டும் அவர்கள் இருதயங்களை கர்த்தாவே. ஓ ஷக்கலமல ஷக்கரேக்குர பிரேசி மாஸ்டரேக்க ராந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் கந்தா தாரா ராபா ராபா உரப ரப 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 ரபா. பரிசுத்த ஆவியானவரே மனம் இறங்குங்க ஐயா. ஒவ்வொருத்தர் மேலும் இப்பொழுது மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென் 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 கர்த்தாவே. விடுதலை நாயகனாக ஒவ்வொருத்தருக்குள்ளாக இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தாவே பெந்தகோஸ்து நாளிலே எப்படியாக அக்னி இறங்கினதோ பெந்தகோஸ்து நாளிலே எப்படியாக அக்னி இறங்கினதோ இந்த வேளையில ஒவ்வொருத்தரும் மேலும் இறங்கட்டும் ஐயா. ஓ ரபா 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்க போகிறார். ஓ ரபா 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா. அக்னி நாவுகள் இறக்கப்படட்டும் ஐயா. அக்னி நாவுகள் இறக்கப்படட்டும் இந்த வேளையில. ஓ ரபா 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா. அம்பலாஷலா தரா 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 ரகச்சா. ஓ ரபா 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 ஓ ரபா 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா. அம்பலாஷலா தரா 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 ரகச்சா. ஓ ரபா 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா. ஓ பரிஷாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம். அப்பா தேவனே உமக்கு நன்றி. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. தாய் தகப்பனுடைய கர்த்தாவே சாபங்கள் பாவங்கள் ஆண்டவரே இதோ கர்த்தாவே எல்லா பாரம்பரிய கட்டுகள் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் கட்ட வைக்கிறேன் கர்த்தாவே.
விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. தாய் தகப்பன் மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே விடுதலை கொடுங்க கர்த்தாவே, விடுதலை கொடுங்க ஐயா, விடுதலை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் கர்த்தாவே பாவம் ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு தெரியாதே கர்த்தாவே, தலைமுறையின் சாபத்தினால் வாழ்ந்து கொண்டே இருக்கிற மக்களை ஆண்டவரே இன்றைக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா மெகாதீஸ். சொல்லிக்கொண்டே இருங்க, யெகோவா மெகாதீஸ். உங்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யெகோவா மெகாதீஸ். வாய்களை திறந்து சொல்லுங்க, யெகோவா மெகாதீஸ், 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 யெகோவா மெகாதீஸ். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். யெகோவா மெகாதீஸ், யெகோவா மெகாதீஸ், யெகோவா மெகாதீஸ். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். யெகோவா மெகாதீஸ், யெகோவா மெகாதீஸ். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரை கனவீனப்படுத்துகிற ஆவிகளே வெளியேறு, கர்த்தரை கனவீனப்படுத்துகிற ஆவிகளே வெளியேறு. நன்றி செலுத்துங்க ஏசப்பாக்கு. யெகோவா மெகாதீஸ் உமக்கு நன்றி, யெகோவா மெகாதீஸ் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர் என்று அர்த்தமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நீங்கள் அது சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் பரிசுத்தர்களாக மாற்றப்படுவீர்கள். ஓ ரபா 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 பரி சாந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ராபா ராபா ரம்பர ராபா. கடினமான இருதயங்களை கர்த்தாவே நீர் உடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தன்னை விட்டு கொடுக்காத ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விடாதீர் கர்த்தாவே, உம்முடைய அக்கினியின் பட்டயம் புறப்பட்டு செல்லட்டும் அவர்களோடு கூட கர்த்தாவே. வெட்டி வீழ்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிற சாத்தான்களை கர்த்தாவே வெட்டி வீழ்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் உருவாக்கினது அவர்களை கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே, ஆமென் ரட்சகரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒருத்தரும் கெட்டு போக கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நீதிமானாக்கி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே இன்றைக்கு கடினப்பட்டு போயிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு முன்பாக தலை வணங்காத படிக்கு கர்த்தாவே கடினமான கழுத்துள்ள அந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் இந்த வேளையில கர்த்தாவே ஆண்டவரே பரலோகத்திலிருந்து ஆண்டவரே அக்கினி பட்டயத்தை அவர்கள் மேல் ஆண்டவரே இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே வணங்கா கழுத்துக்களை இப்பொழுது கர்த்தாவே முடக்கப்படச்சும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயமடைக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வேளையில ஒவ்வொரு வணங்கா கழுத்துள்ள ஒவ்வொருத்தர் மேலும் விழட்டும் இந்த வேளையில கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. விடுதலை பெறட்டும் கர்த்தாவே, விடுதலை பெறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. உமது கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே பரிசுத்தர் ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர் ஐயா, நீர் ஒருவரே கர்த்தர் ஐயா, நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஏசப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆமென் கர்த்தாவே. பரிசுத்தர் எங்களுக்குள்ளாக இறங்கினதற்காக நன்றி, எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி, நாளைக்கு திருவிருந்துக்காக எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. நாளைக்கு அற்புதத்தை நாங்கள் காண போகிறோம் ஐயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொன்னீரே, அப்படியாகவே நடக்கட்டும் ஐயா.
அப்படியாகவே காரியங்கள் ஆகட்டும் கர்த்தாவே. நீர் செய்ததற்காக நன்றி, நீர் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே மகிமையின் பட்டயமாக ஒவ்வொருத்தரோடு கூட நீர் செல்லுகிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே அக்னியின் பட்டயம் பின்னே துரத்தட்டும் ஐயா. கடின கழுத்து உள்ளவர்களை கர்த்தாவை துரத்தட்டும் ஐயா. அது வெட்டி வீழ்த்தட்டும் கர்த்தா. அந்த கிரியை சாத்தாண்டிய கிரிகள் ஐயா வெட்டி வீழ்த்தட்டும் ஐயா. மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. விடாதீர் கர்த்தாவே. அது உம்முடைய ஆத்துமா கர்த்தாவே. அது ஆலயத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறத கர்த்தாவே. விடாதீர் ஐயா, விடாதீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அக்னியின் பட்டயம் பின்னாலே செல்லட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அந்த கர்த்தாதி கர்த்தனை ஸ்தோத்திரம். உம்முடைய பட்டம் ஜெயமடைக்கிற பட்டயம் ஐயா. ஆண்டவரே நீர் ஜெயமடைக்கிற பட்டயம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு ஆத்துமா கெட்டு போக கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. God of mercy சபையை மக்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. கண்டூர் பகுதி கால்பெல் சந்திரா சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முதியோரிலிருந்து சிறிய கை குழந்தை வரைக்கும் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்றீரே இயேசப்பா. இன்றைக்கு அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் பலத்தின் மேல் பலன் அடையும்படியாக செய்கிறார். This church will move to a new spiritual level. ஆமென். இதோ சபை புதிய பரிசுத்த இதோ வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் கடந்து போகும்படியாக செய்கிறார். Doors have been kept open for every one of us. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Fast and get into this door. ஆமென். அதற்குள்ளாக நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்கிறார். You can fast and pray and get into this door. ஆமென். நீங்கள் ஜெபித்து உபவாசித்து அதற்குள்ளாக கடந்து போங்கள். In your faith you get into that door. அந்த இதோ உங்களுடைய விசுவாசத்தினாலே அந்த இதோ திறந்த வாசலுக்குள்ளாக கடந்து போங்கள் என்று Walk into that door without அந்த fear. வாசலுக்குள்ளாக கடந்து போங்கள். With the fear of the Lord walk into that door. கர்த்தருடைய பயத்தோடு கூட நீங்கள் நடுக்கத்தோடு கூட அந்த வாசலுக்குள்ளாக கடந்து போங்கள். Door is kept open for you. இதோ உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். The door is kept open for you. இதோ உங்களுக்காக திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Through faith in Jesus Christ walk into it. இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே உள்ளே கடந்து செல்லுங்கள். Obstacles will come but you can break the mountains through Amen. faith in Jesus Christ and walk into the open door. தடைகள் வரும், அதை மிதித்து உடைத்து விட்டு தேவன் திறந்து வைத்திருக்கிற அந்த வாசலுக்குள்ளாக கடந்து போங்கள். Even if it is the walls of Jericho, you can bring it down and walk into that open door. எரிகோ மதிலாக இருந்தாலும் அதை உடைத்தேறிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதன் மேல் நடந்து நீங்கள் செல்லுங்கள். Through faith in Jesus Christ. கர்த்தருடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தோட கூட. In your praises. உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளினாலும். In your worship. உங்களுடைய ஆராதனையினாலும். In your submissiveness. உங்களுடைய கீழ்ப்படிதலினாலும். Walk into that open door. அந்த திறந்த வாசலுக்குள்ளாக கடந்து செல்லுங்கள். Break those obstacles, walk into that door. இதோ எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து உள்ளே கடந்து போங்கள். Thank you Jesus. நன்றிகளே இயேசப்பா. Thank you Jesus. நன்றிகளே இயேசப்பா. The promise of this first of this month, the promise was turn to me and I will turn to you. ஆமென். இதோ இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாவது என் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்கள் பக்கமாக திரும்புவேன். He will renew and he will restore. அவர் உங்களை புதுப்பித்து அவர்களை திரும்பமாக மீண்டு எழுப்பி கட்டுவார். You are the temple of the Holy Ghost. நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். The fire of the Holy Ghost will set ablaze in you. Amen. And you will be on fire just like the altar that was kept on fire the whole day long in the old covenant. நீங்கள் பற்றி எரியும் போது கர்த்தர் இதோ உங்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றி உங்களுடைய இருதயங்களை அவருடைய பலிபீடங்களாக எப்பொழுதும் பற்றி எரிகிறதாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Thank you Lord. ஆமென். நன்றிகளே சப்பா. When you do that, no devil can stand in front of you. நீங்கள் அப்படியாக பற்றி எரியும் போது ஒரு சத்ருவானும் சாத்தான் உங்களிடத்தில் வரமாட்டான். Thank you Lord for blessing. நன்றிகளே சப்பா.
We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you, Lord. Thank you. ரப கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அப்பா தேவனே உமக்கு நன்றி. யாருக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு புதுசா புதிய புதிய காரியங்கள் செஞ்சாங்களோ கரங்களை உயர்த்தலாமா? நாங்கள் மறுபடியும் ஆமென். Thank you, நன்றி Jesus. கர்த்தாவே. Thank you, Lord. Lord, thank you for blessing your children, Master. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. Something new has happened in their lives. ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில கர்த்த ஒரு புதிய காரியத்தை நீர் உண்டு பண்ணினதற்காக நன்றி In this செலுத்துகிறோம். year, Lord, starting off this year, Lord, you have blessed them in a very special way to see supernatural things. அப்பா தேவனே இந்த கர்த்தாவே முதல் மாதத்தின் முதல் உபவாச கூட்டத்திலே கர்த்தாவே ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை செய்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை காணும்படியாக செய்தீரதற்காக Continue to bless them, Lord. Continue to bless. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி ஐயா. நாளைய தினத்திற்கு கர்த்தாவே எல்லாரும் ஆயத்தமாகி வருவதற்காக உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இன்றைக்கு தேவன் அபிஷேகித்த காரியங்கள் ஆண்டவரே இன்றைக்கு தேவன் அவர்களுக்குள்ளாக வைத்த காரியங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. Amen, Lord. சத்ருவானன் ஒருபோது களைகளை விதைக்காத படிக்கை Amen. உம்முடைய அக்னியை ஒவ்வொருத்தர் மேலும் போட்டு அனுப்ப Amen. வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியக்காரர்கள் மேலும் எங்கள் மேலும் போட வேண்டுமாய் Amen, ஜெபிக்கிறோம் ஐயா. Lord. எல்லாரும் அக்னி கர்த்தா மதில் சூழப்படச்சும் கர்த்தா இந்த Amen, வேளையில Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பட்டயம் எங்கள் மேல் கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக கர்த்தாவே நாட்டப்பட்டதற்காக Amen, நன்றி Lord. செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் மகிமையின் பட்டயத்திற்கு முன்